பிரியமானவர்களே, இது உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாத நேர ஜெபம். உங்கள் கூட சேர்ந்து குடும்பமாய் ஜெபிக்க நாங்கள் இயேசு விடுவிக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப கலர் கலரில் அழகாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க. குட்டி பிள்ளைகள் உங்கள் கூட சேர்ந்து பாட்டு பாடி துதிக்க வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். இல்லைன்னு பெரியவங்களெல்லாம் கூப்பிடுங்க, வாங்க வாங்க குடும்ப ஜெபம், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலான்னு கூப்பிடுங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருக்கீங்களா? கிட்டாரு, பேங்குஸு அல்லது டேம்பரின், ஏதாவது ஒரு கீபோர்டு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் வெறும் பாடம் படிப்புன்னு 24 புக்கே தூக்கிட்டு இருக்கக்கூடாது, படிக்கணும். அதுக்கு ஒரு நேரம். அது மாதிரி மியூசிக் பழகணும், உங்களை தாளந்துகளை பெருக்கிக் கொள்ளணும், ஆண்டவரை துதித்து பாட, அது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும். சரி, இப்போ சேர்ந்து முதலாவது பாட்டு பாட போகிறோம். இவங்கெல்லாம் பாடுறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து பாட எல்லோரும் கறந்துட்டு சேர்ந்து பாடணும். சரியா? என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு பாட போகிறீங்க? கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஓகே, பாடுவோம். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று ஆண்டவரை துதித்து பாடுவது. நல்லா இருக்கிற பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடினீங்களா? இன்னொரு பாட்டு பாடலாமா? ஏன்னா இவங்களை அதிகமாக பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸியானவங்க, அவங்களும் படிக்கிறாங்கல்ல. சரி, இப்போது இன்னொரு பாட்டு பாடலான்னு சொல்லலாம். என்ன பாட்டு பாடலாம்? என்ன ஆனந்தம் பாட்டு. என்ன ஆனந்தம். ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்களே, சந்தோஷமாக. அதனால் எல்லாம் சேர்ந்து ஆனந்தமாக சந்தோஷமாக பாடலாம்.